ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லவர்னு சொல்றேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட உங்கள் மத்தியிலே சாட்சியாக வைத்த என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு பாஸ்டர் அவர்களுக்கும் எல்லா பெரியவர்களுக்கும் ஜேம்ஸ் ஐக்கியத்தின் சார்பில் எங்களை நன்றியறிதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதல் 1972ஆம் ஆண்டு அகஸ்டின் ஜெபக்குமார் அண்ணனோட ஆண்டவர் பேசி பாரப்படுத்தி பீகாருக்கு போ, இஃப் நாட் யூ ஹூ வில், நீ இல்லைன்னா யார் போவா அப்படின்ட்டு சொன்ன உடனே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு 50க்கு மேல ஆண்டுகள் ஆண்டவர் அவரை பீகார், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேஷ், தென் மகாராஷ்டிரா 5 மாநிலங்களில் ஊழியத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால ஊழியம் நல்ல முறையில் நடந்துக்கிட்டு வருது. பல தடைகள் மத்தியிலும் பல இடைஞ்சல்கள் மத்தியிலும் ஆண்டவர் ஊழியத்தை அழகாக நடத்திட்டு வர்றார். நான் ஒரு மிஷன் ஃபீல்டுக்கு போனேன். அந்த மிஷன் ஃபீல்டோட பேர் பெத்தியா. நான் 9:30க்கு சர்ச்சு. பொதுவாக நான் 9:30க்கு சர்ச்சுன்னா 9:15க்கு போயிடுவேன், 9 மணிக்கே போயிடுவேன். ஆனால் அன்னைக்கு 9:15க்கு போனேன். அங்கே ஒரு பெரியவர் உட்காந்துருந்தார். அந்த பெரியவரை பற்றி அந்த பாஸ்டர் சொன்னார், இவர் 35 கிலோமீட்டர் சைக்கிளில் வர்றாரு, 35 கிலோமீட்டர் சைக்கிளில் வருவார் வார வாரம். 9:30க்கு சர்ச்சுன்னா 9:15க்கு இருப்பார் அப்படின்னார். அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னார், கம்யூனியன் அன்னைக்கு மனைவியும் சேர்த்து வச்சு டபுள்ஸில் வருவார், ஆனால் 9:15க்கு 2 பேரும் வந்துடுவாங்க அப்படின்னாரு. நான் உங்கள்கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்குறேன், அடுத்த வாரத்துலேருந்து 7:30க்கு வந்துடுவீங்களா? 7:30க்கு சபை ஆரம்பிக்கும் போது, தொடக்க ஜெபம் ஆரம்பிக்கும் போது என்னால் வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. ஆதங்கத்தோடு பேசுகிறேன். ஒரு கலெக்டர் ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாருன்னா 10 மணிக்கு கொடுத்தாருன்னா எத்தனை மணிக்கு போவோம்? 8 மணிக்கு உபாஸ் ஜெபம் போட்டால் எத்தனை மணிக்கு போகணும்? 7:30க்கு வந்துருங்க. என்ன வாலிப பிள்ளைகள்லாம், we have an appointment with Almighty God. ஆண்டவரோடு அப்பாயின்மெண்ட். ஆண்டவர் நம்மோடு கூட பேசணும். ஆண்டவர் நமக்கு வேண்டிய கிருபைகளை கொடுக்கணும். ஆண்டவரை விட்டா வேற யார் இருக்காங்களா நமக்கு? இல்ல இல்ல, அவர் ஒருத்தர் தான் நமக்கு சகாயர். அல்லையா சொல்லுங்க. நான் கேட்டு கெஞ்சி கொள்றதுனால தயவு செய்து சபை கூட்டத்தில் விட்டு விடாதீங்க. 7:30க்கு கட்டாயம் ஃப்ரண்ட்ல உட்கார்ந்துருங்க. ஏன்னா நமக்காக ரத்த சிந்தி, நமக்காக இந்த உலகத்தில் மனுஷனா பிறந்து எத்தனையோ பேர் நம்மளோட நல்லவங்க சபைக்கு வெளியே இருக்கும்போது நம்மளை தெரிந்து கொண்டு தம்மோட கூட இருக்கும்படி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறாரே, அவரை பார்க்க வர்றதுக்கு கட்டாயம் டைமுக்கு வரணும். அல்லையா சொல்லுங்க. அல்லேலூயா. சின்ன பிள்ளைகள்லாம் கட்டாயம் வரணும். ஸ்கூலுக்குலாம் கரெக்டாக போயிடுறீங்கல்ல. ஸ்கூலை விட சர்ச்சு கேவலமா போயிருச்சா என்ன? ஆஃபீஸ் கரெக்டாக போறீங்கல்ல, ஆஃபீஸோட சர்ச்சு கேவலமா போயிருச்சா என்ன? தயவுசெய்து ரொம்ப, ஏன்னா ஆண்டவர் விஷயத்துல ரொம்ப, ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னா நம்ம யார் ஆசீர்வதிப்பா? ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்கலன்னா யார் விடுதலையாக்குவா? அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அல்லையா சொல்லுங்க. தயவுசெய்து 7:30க்கு வந்துருங்க. 7:15க்கு உட்காந்து ஜோம் பண்ணிட்டு இருங்க. ஒரு 10 நிமிஷம் முன்னால புறப்படுங்க. ரெண்டாவது ஒரு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த காலி இடம் இருக்குல்ல, அந்த ஏன் காலி இடமா இருக்கு? அந்த காலி இடத்தை நிரப்புறதுக்கு யார் பொறுப்பு? இங்க உட்கார வேண்டிய ஒரு ஆள் வெளியே சுத்திட்டு இருக்குதே,
அந்த ஆளை உள்ள கொண்டு வர வேண்டியது யார் பொறுப்பு? சொல்லுங்கயா, சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கணும். சாயர்புரத்தில் ஒரு ஆள் வெளியே சுத்திட்டு இருக்கு, இங்க உள்ள வரணும்னு சொல்லணும். அதுதான் ஆண்டவருடைய இருதயம். அர்வல்னு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன் நான், பீகார்ல. 250 பேர் உட்காரக்கூடிய சர்ச்சில் 400 பேர் உட்கார்ந்துருக்காங்க. எனக்கு பயமா இருக்கு. நம்ம தென் மாவட்டம், நானும் இங்கே பிறந்தவன் தான். ஒவ்வொரு பக்கத்தில் குண்டல்னு ஒரு ஊர்ல எங்க அப்பா ஊர். முந்தினோர் பிந்தினோராயும் பிந்தினோர் முந்தினாயிரம் போயிருமோன்னு பயமா இருக்கு எனக்கு. 9 மணிக்கு சபை ஆரம்பிச்சிச்சு, 1 மணிக்கு வரைக்கும் அப்படியே பேக்ட், ஜாம் பேக்டா உட்காந்துருந்தாங்க. ஒருத்தர் கூட எந்திரிச்சு வெளியே போல. நான் குறை சொல்லல, தயவு செய்து இடம் காலியா இருந்துச்சுன்னா அழணும். நீங்க, ஆண்டவரே இந்த இடம் காலியா இருக்கு, இங்க உட்கார வேண்டிய ஒரு ஆள் வெளியே இருக்குது, தயவு செய்து கொண்டு வாங்க. தயவு செய்து அவங்க பாவத்தை கழுவுங்க, அவங்களோட கூட பேசுங்க. எனக்கு இந்த சபை 1000 பேர் உட்காரக்கூடிய ஒரு சபை, 500 பேர் உட்காரக்கூடிய சபை ஒவ்வொரு வாரமும் காலியா இருக்குன்னா அந்த ஒவ்வொரு வாரமும் ஆத்மா வெளியே சுத்துது. அதுக்கு தான் இந்த ஆண்டவர் இந்த சபையை வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் உன்னை என்னையும் ஆண்டவர் கிறிஸ்தவனை வச்சிருக்கிறாரு. அதுக்கு தான் உன்னை என்னையும் ஆண்டவர் தெரிந்தெடுத்திருக்கிறாரு. இந்த சாயர்புரம் நம்மளை வச்சு ரட்சிப்புக்குள்ள வரல அப்படின்னா யாரை வச்சு வரும்? இந்த சாயர்புரத்துக்காக நீங்க பாரப்படலைன்னா நீங்க பாரப்படலைன்னா யார் பாரப்படுவா? இந்த தூத்துக்குடிக்காக நீங்க பாரப்படலைன்னா யார் பாரப்படுவா? நீங்க ஜெபிக்கலன்னா யாரு ஜெபிப்பா? நாங்க சாயர்புரத்துக்காக நான் டெய்லி ஜெபம் பண்றேன், டெய்லி ஆண்டவர்கிட்ட அழுகிறேன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. எனக்கு கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது. இட் இஸ் a ரிலேஷன்ஷிப், ஒரு உறவு. என் தேவனுடைய பாரத்தை சேர்த்து பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கோடான கோடி தூதர்கள் அந்த இடத்துல இருந்திருக்கலாமே. அவரு அதை விட்டுட்டு இங்க நம்மளை போற மனுஷனாய் அடிபட்டு ரத்தம் சுத்தி நம்மளே ரட்சித்தாரே. அவரோடு கூட சிலுவை எடுக்கிறது தானே கிறிஸ்தவ வாழ்க்கை. அவரோடு கூட சேர்ந்து ஓடுறதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நான் ஒரு முறை ஒரு சர்ச்சுக்கு போய் பேசினேன். பேசும்போது ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. அந்த வெள்ளை பேப்பர்ல நடுவில் ஒரு கோடு வெர்டிக்கலா போட்டுக்கோங்க. இடது பக்கம் ஆண்டவர் நமக்கு செய்த காரியங்கள் எழுதுங்க. ஒன்னொன்னா எழுதுங்க. ஆண்டவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், ஆண்டவர் சிலுவையில் மரித்தார், ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறார், ஆண்டவர் என்னை பராமரிக்கிறார், ஆண்டவர் என்னை எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார், அறிவை கொடுக்கிறார். வரிசையா எழுதிட்டே வாங்க. நிறைய எழுதலாம் இல்ல? இன்னைக்கு வரிசையா ஒன்னொன்னா சொல்ல சொன்னா எல்லாம் சொல்லுவீங்களே. நீங்க ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவில்லம்மா, சொல்லுவல்ல. அடுத்த காலம்ல நான் அவருக்கு பண்ணது என்னன்னு எழுதுங்க. நான் குடும்பமா என்ன பண்ணுன்னு எழுதுங்க. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன், ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தேன், வேற இருக்காது. நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. இந்த இடத்துல, இந்த ஒரு கிராமத்துல இந்த சபையை, இந்த அழகான சபையை ஆண்டவர் வச்சிருக்கிறாருன்னா ஒரு பெரிய நோக்கம் உண்டு. இந்த இடத்துல வாழ்ற மக்கள் ஒருத்தர் கூட நரகத்துக்கு போக கூடாது. இந்த இடத்துல வாழ்ற மக்கள் ஒருத்தர் கூட நித்திய ஆக்கினைக்குள்ள போக கூடாது. அதுக்காக இந்த சபையை வச்சிருக்கிறார். அதுக்காக உன்னை இந்த சபையில வச்சிருக்கிறார். என்ன அழகா கைதட்டி பாட்டு பாடணும், என்ன அழகா ஆண்டவருக்கு ஆராதனை செஞ்சோம். கொஞ்சம் அதிகம் ஆண்டவருக்கு பண்ணணும் பிரியமானவர்கள். இன்னைக்கு வீட்டில் போய் எழுதி பாருங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க பிரியமானவர்களே. ரொம்ப ஒரே ஒரு வாழ்வு, ஒரே ஒரு வாழ்வு, அது நேசருக்காக வாழணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகளை தயவு செய்து நீங்க அழகா சர்ச்சில் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கொடுங்க. உங்க வாழ்க்கையை ஆண்டவர் கொடுங்க. ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை, என் வாழ்க்கையை நீங்க எடுத்து என்னை உபயோகப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. பெற்றோர்கள் உங்க குடும்பமா ஆண்டவர் எடுத்து உபயோகப்படுத்தணும்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க.
ஆண்டவரே இந்த சாயர்புரம், இந்த தூத்துக்குடி மாவட்டம் இயேசுவுக்கு சொந்தமாகணும். அல்லேலூயா. இயேசு, நீ படிக்கிற ஸ்கூல் இயேசுவுக்கு சொந்தமாகணும். நீ வேலை பார்க்குற ஸ்கூல் இயேசுவுக்கு சொந்தமாகணும். நீ வேலை பார்க்குற கம்பெனி இயேசுவுக்கு சொந்தமாகணும். ஒருத்தர் கூட நரகத்துக்கு போகக்கூடாது. நீ வாழ்கிற தெருவில் இருக்க எல்லாரும் இயேசுவுக்கு சொந்தமாகணும். அவங்ககிட்ட இருக்க குடிப்பழக்கங்கள், கெட்ட பழக்கங்கள் மாறணும். வேசித்தனங்கள், விபச்சாரங்கள் எல்லாம் மாறணும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, என் மேலே எவ்வளோ கிருபியாக இருக்கீங்களோ அவங்க மேலேயும் கிருபியாக இருங்க. நான் உங்களுடைய சமூகத்துக்கு வந்து எப்பொழுதெல்லாம் பாவ அறிக்கை பண்ணுறனோ, எப்பொழுதெல்லாம் உளுந்து உடஞ்ச உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு உங்கள் பக்கத்தில் வர்றனோ, என்னை மார்போடு அணைச்சு கொள்றீங்களே, அதே போல் அவங்க மேலேயும் கிருபியாக இருங்க. உங்கள் ரத்தத்தை எனக்கு கொடுத்து என்னை கழுவி பரிசுத்தப்படுத்திருக்கீங்க. உங்கள் பார்க்கறக்கு என்ன கண்களை கொடுத்துருக்கீங்க. உங்கள் வார்த்தையை கேட்கறக்கு என்ன செவியை கொடுத்துருக்கீங்க. உங்களை ஆராதனை பண்ணுறதுக்கு ஒரு பக்குவமான இருதயத்தை கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் கொடுங்க. அவங்க கண்களில் இருக்க செதில்கள்லாம் விழட்டும் ராஜா. அவங்க உண்மையான தெய்வம் நீங்கள் தான் தெரிஞ்சா ஏன் அந்த கோயிலுக்கு போகிறாங்க? உண்மையான ராஜா நீங்கள் தான், வரப்போகிற நியாயாதிபதி நீங்கள் தான் தெரிஞ்சா எதுக்காக அங்கே போகிறாங்க? அது தெரிஞ்சனால தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அதே அறிவு அவங்களுக்கு கொடுங்கப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. தினமும் சாயர்புரத்துக்காக ஒரு 15 நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணுங்க. தினம் தூத்துக்குடிக்காக இன்னொரு 15 நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணுங்க. தினம் தமிழ்நாட்டுக்காக இன்னொரு 15 நிமிஷம் அழுது ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரம் ஈஸியாக ஜெபம் பண்ண முடியும். 1 மணி நேரம் ஈஸியாக ஜெபம் பண்ண முடியும். நேற்று ராத்திரி நாங்கள் ஒரு சின்ன கூட்டமாக வாலிபர்களாக சேர்ந்து இந்த ஜேம்ஸ் விஷன் சென்டரில் ராத்திரி 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணோம். சாயர்புரத்துக்காக ஜெபம் பண்ணோம், தூத்துக்குடிக்காக ஜெபம் பண்ணோம். பிரியமானவர்களே, நம்ம ஜெபிக்கலைன்னா யார் ஜெபிப்பா? நம்ம அழலைன்னா யார் அழுவா? நம்ம ஆண்டவருக்கு வேலை பார்க்கணும், யார் வேலை பார்ப்பா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நல்ல கேளுங்க, கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் கிடையாது. கிறிஸ்தவங்கிறது ஒரு உறவு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்மோடு கூட நெருங்கி வாழணும் தான் இம்மானுவேல் தேவன் இந்த உலகத்துக்கு வந்தார். நம்மோடு கூட, நம்மை தம்மோடு கூட வச்சு கொள்ளணும் தான் நமக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறார். எத்தனை வாலிப பிள்ளைகள்கிட்ட நான் கேட்டேன், தூத்துக்குடியில், திருநெல்வேலியில், போன வாரம் நாகர்கோவில் போயிருந்தேன். பைபிள் வாசித்தியா நீ? ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது வாசித்தியா? ரொம்ப பரிதாபமான ஒரு பதில். அங்கிள் வாசிக்கல அங்கிள் அப்படிமா. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவேன்? பிரியமானவர்களே, தயவு செய்து ஆண்டவரோடு நெருங்கி வாழுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். ஆண்டவரோடு ஒன்னா இருக்கிற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழும். அதுதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். தயவுசெய்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் குடும்பத்தில் என்னை கொண்டு, என் பிள்ளைகளை கொண்டு, என் புருஷனை கொண்டு, என் மனைவியை கொண்டு நீங்கள் என்னென்ன செய்யணும்னு திட்டம் வச்சுருக்கீங்களோ அதை செயல்படுத்த நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோன்னு சொல்லுங்க. இன்னைக்கு மட்டும் இங்கிலாந்துலேருந்து மிஷினரிகள் வரலன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? இன்னைக்கு மட்டும் இயேசுவை பற்றி ஒருத்தர் சொல்லலைன்னா நம்ம சந்ததி என்ன இருக்கும்? யாரோ ஒருத்தர் தியாகம், யாரோ ஒருத்தர் சிலுவை எடுத்தாங்க. அந்த சிலுவை தான் இன்னைக்கு நம்மளை வாழ வச்சிருக்கு. மரத்துக்கும் கல்லுக்கும் பின்னால ஓடிக்கொண்டிருந்த நம்ம ஜீவாதி தேவனிடத்துல வந்து, அந்த சிலுவையின் இடத்துல வந்து, அந்த சிங்காசனத்துல வந்து உட்கார வச்சிருக்கிற அந்த தியாகம். நீயும் சிலுவை தூக்குனா இன்னொரு சந்ததி வரும். ஒரு கால்டுவெல் சிலுவை தூக்குனாரு, ஒரு போப் சிலுவை தூக்குனாரு. எத்தனை குடும்பங்கள், எத்தனை குடும்பங்கள்! நீயும் தூக்குனா ஆண்டவர்கிட்ட எத்தனை குடும்பங்கள் வரும்? நீயும் சிலுவையும் தோல்ல தூக்குனா எத்தனை குடும்பங்கள் வரும்? இத்தனை நாளா தூக்காம இருந்திருக்கிறியே, எத்தனை குடும்பங்கள் கெட்டு போயிருக்கும்? இயேசுவை தெரிஞ்சு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஏன் இன்னும் சிலுவையை தூக்காம இருக்கிறோம்? நம்ம எத்தனை குடும்பங்கள், இயேசுவுக்கு வர வேண்டிய குடும்பங்கள் இன்னும் வராம இருக்குது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, உமக்காக வாழ்வேப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஒவ்வொரு நிமிஷமும் எத்தனை ஆத்துமாக்கள் செத்துட்டு இருக்கு. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எங்க சாயர்புரத்துல ஒருத்தரும் நரகத்துக்கு போக கூடாதியா. 2 பேர் வந்தான், ஒருத்தன் பின்னால நின்று மார்ல அடிச்சுட்டு அழுதான். எனக்கு உங்களை பார்க்கற கூட எனக்கு பயமா இருக்கியா, எனக்கு உங்களை பார்க்கற கூட, தலையை தூக்கி பார்க்கற கூட அருகதை கிடையாது. பாவி, என் மேல கிருபையா இருங்கண்ணா.
இன்னொருத்தன் வந்து நியாயப்படுத்தினான், நான் உபவாசம் பண்ணுவேன், காணிக்க போடுவேன், கோயிலில் வரிசையில் உட்காந்துருப்பேன். பிரியமானவர்களை, மார்பிள் அடித்து அழுகிற கிறிஸ்தவன் இன்னைக்கு வேணும். நெஞ்சில் அடிச்சுட்டு முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிற கிறிஸ்தவன் வேணும். முகங்குப்புற விழுந்து ஜெபிக்கிற கிறிஸ்தவன் வேணும். தேசத்துக்காக ஒரு கூட்ட ஜனம் அழிஞ்சு கொண்டிருக்குது. அந்த கூட்டத்துக்காக டாஸ்மாக்கு எத்தனை பேர் போறான்? ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, அந்த குடிவெறியின் ஆவிக்காக, அந்த குடிவெறியின் ஆவியிலிருந்து மக்கள் விடுதலை பெற, வாலிப மக்கள் விடுதலை பெறணும். கொலை வெறியின் ஆவி, கொலை வெறியின் ஆவி எங்க தேசத்தை விட்டு வெளியே போகணும். பிரியமானவர்களே, ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அதுக்காக தான் நம்மளை வச்சிருக்கிறார். அதனால நம்ம கோயில் ஆரம்பிக்கும் போதெல்லாம் தயவுசெய்து டைமுக்கு வாங்க. சனிக்கிழமை ஃபாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஆண்டவரே என் கூட பேசுங்கப்பா, நாளைக்கு உங்க கோயிலுக்கு நான் வரப்போறேன் ராஜா, நீங்க என்னை குறித்து என்ன செய்யணும்னு நிச்சயமா இருக்கீங்கப்பா, நான் எப்படி வாழணும் ராஜா? ஒரு கூட்ட ஜனம் அழுதுட்டு இருக்கு, அழிஞ்சிட்டு இருக்காங்களேப்பா, என் குடும்பத்தை எதுக்கே அங்க வச்சிருக்கீங்க? என் குடும்பத்தை எதுக்கே அங்க வச்சிருக்கீங்க? சனிக்கிழமை ஆண்டு விட்டு அழுங்க, சனிக்கிழமை ராத்திரி அழுதுட்டு வாங்க. என்கிட்ட ஒரு தடவை பேசுங்க ஐயா, என்கிட்ட ஒரு தடவை பேசுங்க, ஒரு தடவை பேசுங்க. கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் அழுதாரு. 1 மணி நேரம் ஏன் கூட இருக்க முடியாதா உங்களால? 1 மணி நேரம் இருக்க முடியாதா? வியாகுலத்தோடு என் தேவன் அழுகிறார். ஒன்ட்ட வெள்ளியும் தங்கமும் என்கிட்ட கேட்கலையா? அவர் கேட்கறதெல்லாம், என் பிள்ளை என் கூட 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவியா? 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுவியா? என் கூட சேர்ந்து சிலுவையை தூக்குவியா? ஒரு ஆத்மாவும் சாகிறது என் தேவனுக்கு பிடிக்காத காரியம். தொன்மார்க்கன் சாவதை எவ்வளவு வேணும் விரும்பாத ஒரு தெய்வம். மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் எப்படி சந்தோஷம் உண்டா இருக்குமோ, அதே போல மனம் திரும்பாத ஒவ்வொரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த துக்கம் உண்டாயிருக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை என் கூட பேசுங்க ராஜா, என் கூட பேசுங்க. தயவு செய்து ஆண்டவருடைய காரியத்தில் நல்ல வேகத்தோடு இருப்போம். பிரியமானவர்களே, எங்க ஜெபம் நடத்தினாலும் போவோம். தேர்தலுக்காக ஜெபம் நடத்தினாங்கன்னா போய் உட்காருவோம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய பாதத்தில் அழுவோம். எப்படி இருந்த தேசம், எப்படி இருந்த செழிப்போடு இருந்த தேசம், எப்படி சுயாதீனத்தமும் ஊழியம் செய்ய எந்த இடத்துலையும் பெர்மிஷன் கிடைச்ச தேவம், இன்னைக்கு ஒரு டிராக்ஸ் கொடுக்க முடியலையா? இன்னைக்கு ஒரு பப்ளிக் கூட்டம் நடத்த முடியலையா? தேசம் செத்து கிடக்குதியா? வயல்வெளியா இருந்த தேசம் வனாந்திரமாய் கொண்டு கிடக்குதப்பா. எந்த கூட்டம் வச்சாலும் வாலிப பிள்ளைகள் இல்ல. வாலிப பிள்ளைகள் எங்கே? வாலிப பிள்ளைகள் எங்கேயா? எத்தனை கூட்டம் முழு ஜெபம் வச்சா பெரியவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க, சர்ச் நடத்தினா பெரியவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க, உபவாச ஜெபம் நடத்தினா பெரியவங்க தான் உட்கார்ந்துருக்காங்க. வாலிப பிள்ளைங்க எங்கேயா? ஆண்டவர்கிட்ட கெஞ்சனுக்கு தான் நம்ம வச்சிருக்காரு. பிரியமானவர்களே, தயவு செய்து அவருடைய வேலையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்போம். ஏன்னா நம்மளை ரொம்ப நேசிக்கிறார் ஆண்டவர், ரொம்ப நேசிக்கிறார். நம்மளோட நல்லவங்களாம் வெளியே இருக்காங்க ஐயா. நம்மளோட பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள்லாம் வெளியே இருக்குது. பெற்றோரோட காலை தொட்டு கும்பிட பிள்ளைகள்லாம் வெளியே இருக்குது. ஆண்டவர் நம்மளை அவ்வளவா நேசிக்கிறார். என்ன அழகா நேசிக்கிறார், என்ன நேர்த்தியா நடத்தி வருகிறார். சிலுவையில் 3 மணி நேரம் உயிரோட தொங்குனாரியா? சிலுவையில் 3 மணி நேரம் உயிரோட தொங்குனார். அந்த ராஜாவுக்கு என்னத்தை பண்ணுவோயா? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே சிலுவையில் போய் தான் நீங்க எங்களை மீட்கணுமா? இந்த கொடுமையான பாத வழியா நீங்க போய் தான் எங்களை மீட்கணுமா? வேற வழியே இல்லையா? ஆண்டவர் எனக்கு பதிலே சொல்லல. அள்ள அள்ள குறையாத ஒரு அன்பு, அள்ள அள்ள குறையாத ஒரு அன்பு, நேச அன்பு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே தயவு செய்து கிறிஸ்தவ வாழ்க்கையில மற்ற மதம் மாதிரி கிடையாதுங்கய்யா. கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறது ஒரு அர்த்தமுள்ள ஒரு மதம். அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிற ஒரு நேசம். அந்த மாதிரி ஒரு தெய்வம் கிடையாதியா? அந்த மாதிரி ஒரு தெய்வம் கிடையவே கிடையாதியா? லாசரு செத்து கிடக்கிறார், அடக்கம் பண்ணியாச்சு. ஒரு சகோதரி ஒரு காலை பிடிச்சி அழுகிறா, இன்னொரு சகோதரி இன்னொரு காலை பிடிச்சி அழுகிறா. அந்த ஊரே அழுகுதியா? அந்த ஊரே அழுகுது. அப்பா நீங்க கொஞ்சம் முன்னால வந்திருந்தீங்கன்னா லாசரு செத்துருக்க மாட்டானே. அப்பா கொஞ்சம் முன்னால வந்திருந்தீங்கன்னா லாசரு செத்துருக்க மாட்டானே. வேதம் சொல்லுது, இயேசு கண்ணீர் விட்டார், இயேசு கண்ணீர் விட்டார்.
நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், வானத்தை பூமியும் படைச்ச தெய்வம் நீங்க ஏன் எழுதிங்க? வார்த்தையினால உலகத்தை உண்டாக்குன தெய்வம் நீங்க ஏன் எழுதிங்க? லாசரு தான் உயிரோட வந்துடுவான்னு தெரியுமே, அப்புறம் ஏன் நீங்க எழுதிங்க? ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினாரு, நீ எழுத நான் அழுவேண்டா, நீ எழுத நான் அழுவேண்டா. தனியா அழுகிறீங்களா? இன்னைக்கு உங்களோட கூட ஆண்டவர் அழுகிறார். தனியா அழுகிறேன்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களோட கூட ஆண்டவர் அழுகிறார். இந்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுயா, இந்த ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணுயா. ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் செய்ய முன் வருவியா? ஆண்டவர் செய்ய வருவியா? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்வோம்யா. கட்டாயத்தினால வரவே வேண்டாம் சர்ச்சுக்கு, கட்டாயத்தினால பைபிள் படிக்கவே வேண்டாம், கட்டாயத்தினால ஜெபம் பண்ணவே வேண்டாம். என் நேசர் மேல ஒரு அன்புனால பண்ணணும். அல்லேலூயா. என் ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணுமே, என் ராஜாவுக்கு என்னாவது திருப்பி கொடுக்கணுமே. ஐயோ தொங்குதே என் உடம்பு, அந்த உடம்பு ஐயோ 3 மணி நேரம் தொங்குதே. அந்த 3 மணி நேரம் என்ன வலி வலிச்சிருக்கும் என் நேசருக்கு. கெத்செமனே தோட்டத்தில் கதறி அழுகிறாரு, அப்பா அப்பான்னு அழுகிறாரு. அப்பா தன்னை மறைத்து கொண்டாரு, நம்ம மேல உள்ள அன்புனால் தம்மை மறைத்து கொண்டாரு. அந்த அப்பாவுக்கு ஏதாவது பண்ணணும்யா. நான் பண்ணுவியம்மா? ஆண்டவருக்கு சொல்லுவோம். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம், அவர் திரளான ஜனங்கள், யாராவது வாசிங்க மத்தேயு 9:36. இயேசு திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனதுருகி, நல்ல கவனிங்க, தம்முடைய சீஷர்கள் திரளான ஜனக்கூட்டத்தில் எப்பொழுதெல்லாம் பார்த்தாரோ, ஐயா நல்லா கேளுங்க, அந்த காலத்திலும் சர்ச் இருந்துச்சியா? அந்த காலத்திலும் சர்ச் இருந்துச்சு, சபை இருந்துச்சு. ஆனா இயேசு பின்னால ஒரு கூட்டம் ஓடுச்சு. ஏன் ஓடுச்சு? ஏன் ஓடுச்சு சொல்லுங்க? சபையில கிடைக்காதது இயேசு கொடுத்தாரியா? சபையில கிடைக்காத போதனைகள் இயேசுட்ட இருந்துச்சு, சபையில கிடைக்காத அற்புதங்கள் இயேசுல இருந்துச்சு. இப்பொழுதெல்லாம் திரளான ஜனங்களை பார்த்தா she saw them, they were tired. அவங்களை நடத்துறதுக்கு மேய்ப்பன் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். நல்வழி படுத்துறதுக்கு ஒருத்தனும் இல்லையே, போதிக்கிறதுக்கு ஒருத்தனும் இல்லையே, இவங்களுக்கு தேவையானதை கொடுக்கறதுக்கு ஒருத்தனும் இல்லையே. வெளியில அலைகிறானே, மலமலையா ஏறி அலைகிறானே, அவனுக்கு கொடுக்க ஒருத்தனும் இல்லையே. இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேர் இருக்கும். இன்னொன்னு பாஸ்டர் சொன்னாங்க, நிறைய பேர் வரலன்னு சொன்னாங்க. உன் கம்பெனியில வேலை பார்க்கறாங்களே, உன் கூட படிக்கிறானே, அவனுக்கு கொடுக்க ஒருத்தரும் இல்லையே. நித்திய ஜீவனை கொடுக்கறதுக்கு ஒருத்தனும் இல்லையே. எல்லாம் தான் குடும்பம், சுயநலம் அப்படின்னு அலையிறானுங்களே. அவர் சீஷரை பார்த்து சொல்றாரு, வாசிங்க. பெரிய நிறைய பாப்புலேஷன் ஆயிடுச்சு. இந்தியா தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் பாப்புலேஷன் உடைய கண்ட்ரி, ஜனத்தொகை உள்ள கண்ட்ரி. ஆண்டவர் சொல்றாரு, ரொம்ப ஜனம் மிகுதி இங்க, விளையாட்களோ கொஞ்சம். நித்திய ஜீவனுக்கு நடத்துறதுக்கு ஆள் வேணும், என்னை பத்தி பேச ஆள் வேணும், என் அன்பை பத்தி பேச ஆள் வேணும். வலது கேக்கும் இடது கேக்கும் வித்தியாசம் தெரியாது வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடிக்கணக்கான ஜனத்தை வெளிச்சத்துக்கு நேரம் நடத்துறதுக்கு ஆள் வேணும். ஒரே ஒரு வாழ்க்கையா? ஆண்டவர் கெஞ்சணுமா என்ன? உன் பின்னால வந்து, என் பின்னால வந்து ஆண்டவர் கெஞ்சணுமா என்ன? ஒரே ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் பாருங்க, யோவான் 15:16 ஆண்டவர் சொல்றார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை, வாசிங்க அதை, யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக. நல்லா நினைச்சுக்கோங்க பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்து கொண்டது ஒரு பிரதானமான நோக்கத்தோடு. என் பிதாவினிடத்தில் என்ன கேட்பீங்களோ அதை கொடுப்பாரு. எதுக்காக கொடுப்பாருன்னு, நீங்க கனி கொடுக்கணும்.
கனி கொடுக்கிற ஒரே நோக்கத்தோட தான் ஆண்டவர் தெரிஞ்ச. இன்ஜினியரா இருக்கிறக்கோ, டாக்டராக இருக்கிறக்கோ, டீச்சரா இருக்கிறதுக்கோ, கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கோ இல்லவே இல்லை பிரியமானவர்களே. The prime purpose of his calling is only to give fruits. பிரதானமான ஒரு நோக்கம் கனி கொடுக்கணும். எல்லாரும் முதல்ல இதை படிச்சுட்டு விட்டுருவாங்க. இல்ல, the purpose of his calling, the purpose of his choice is to give fruit. ஆண்டவர் தோட்டத்தில் வந்து பார்க்கிறாரு, இந்த மரம் நான் பார்த்துட்டே இருக்கிறேன். ஒவ்வொரு பிறந்த நாள்லையும் ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நமக்காக ஒருத்தர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பர்த்டே வந்து பார்க்கிறார், ஒவ்வொரு வருஷம் வந்து பார்க்கிறார். ஃப்ரூட்ஸ் இருக்கா, கனி இருக்கா. இல்ல, இது தோட்டக்காரர் சொல்றாரு, வெட்டி எரிஞ்சு போடு. 37 வயசு ஆயிடுச்சு, இன்னும் இந்த கனி கொடுக்கலையே. 45 வயசு ஆயிடுச்சு, இன்னும் கனி கொடுக்கலையே, வெட்டி எரிஞ்சு போடு. அப்ப தோட்டக்காரன் சொல்றான், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். நமக்காக பரிந்து பேசுகிற ஒருவர் இருக்கிறார், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். நான் கொத்துவேன், எரு போடுவேன், தண்ணி ஊத்துவேன், இந்த ஒரு வருஷம் இருக்கட்டும், தயவுசெய்து. எசேக்கியா அவர் எக்ஸ்டென்ஷனுக்காக ஜோம் பண்ணாரு. ஆனா நம்ம எக்ஸ்டென்ஷனுக்காக இன்னொருத்தர் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார். பிறந்த நாள் கடைசியா சும்மா வந்துட்டு இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. ஒருத்தர் ஜோம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும், இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். நமக்காக ரத்தம் சிந்திட்டு நமக்காக ஜோம் பண்ணுமாயா? நமக்காக ரத்தம் சிந்திட்டு நமக்காக கனி கொடுக்கறதுக்காக ஜோம் பண்ணணுமா? நமக்காக அடிகள் பட்டுட்டு நமக்காக முள்முடிகள் எல்லாம் வச்சுட்டு சிலுவையில் 3 மணி நேரம் தொங்கிட்டு இன்னும் நமக்காக ஒருத்தர் ஜோம் பண்ணணுமா? ஏன் ஆண்டவர் அலைய விடுறீங்க? ஏன் ஆண்டவர் அலைய விடுறீங்க? ஏமா அலைய விடுற? இன்னும் ஒரு வருஷம் இருக்கட்டும். நம்ம எல்லாம் பர்த்டே வருது, கேக் வாங்கணுமா, அது வாங்கணுமா, அங்க போகணுமா, இங்க போகணுமா, அந்த ஹோட்டல் போகணுமா. ஆனா ஒருத்தர் அழுதுட்டு இருக்காரு. ஆனா தோட்டக்காரன் வர்றாரு, இந்த செடியை வெட்டு, ஜேக்கப் அப்படிங்கிற செடியை வெட்டு, ஜோசப்ங்கிற செடியை வெட்டு, எலிசபெத்துங்கிற செடியை வெட்டு, பியூலாங்கிற செடியை வெட்டு. ஆனா தோட்டக்காரன் வர்றாரு, அந்த வேலைக்காரன் வர்றாரு, இந்த ஒரு வருஷம் வெட்ட வேண்டாம், கனி கொடுப்பான். நான் சர்ச்சில் பேசுறேன், அவனோட சொப்பனத்தில் அவனோட பேசுறேன், பைபிள் படிக்கும் போது அவனோட பேசுறேன், என் பாரத்தை அவனோட பகிர்ந்து கொள்ளுகிறேன். இன்னும் ஒரு பர்த்டே. நமக்கெல்லாம் உணர்வு இல்லாத ஜனங்களா மாறிட்டோம் பிரியமானவர்கள். வானத்துல நமக்காக 2 பேர் பரிந்து பேசிட்டு இருக்காரு, நமக்கு ஒருத்தர். அல்லேலூயா. ஆண்டவருடைய இருதயத்தை உணராத கிறிஸ்தவனே கிடையாது. ஆண்டவருடைய இருதய துடிப்பை கேட்டு செயல்படாதவன் கிறிஸ்தவனே கிடையாது. நீ என்னன்னாலும் நினைச்சுக்கோ, என் ராஜா நமக்காக பாரப்பட்டு அழுகிறாரியா. ஒரு செலக்ஷன் லிஸ்ட் வருது, அந்த செலக்ஷன் லிஸ்ட் இருக்கு. 700 கோடி பேர் இருக்காங்க, 800 கோடி பேர் இருக்காங்க. அதுல ஓம் பேர் என் பேர் இருக்கியா? பில்கேட்ஸ் பேர் இல்லை, டெண்டுல்கர் பேர் இல்லை, ரஜினிகாந்த் பேர் இல்லை, ஸ்டாலின் பேர் இல்லை, ஓம் பேர் என் பேர் இருக்கியா? அல்லேலூயா சொல்லுங்க. அந்த அன்புக்கு என்னையா செய்வேன்? அந்த செலக்ஷனுக்கு என்னையா பண்ணுவேன்? அந்த செலக்ஷனுக்கு என்னையா பண்ணுவேன்? ராஜா சிலுவை தூக்கி ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமந்து கொண்டு வெளியே சுத்துவேயா. அவர் செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? என் ராஜா செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இருதயத்தை பாருங்க. யோவான் 15:2 சொல்றது, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் மிகுந்த கனி. ஆண்டவர்கிட்ட கேட்ப, ஆண்டவரே நீங்க என் கூட வாங்கப்பான்னு சொல்லுங்க. சரியா? நீங்க என் கூட இருங்க, நான் கனி கொடுக்கணும். என் பிள்ளைகள் தயவுசெய்து பெற்றோர் வந்து பிள்ளைகளுக்கு ஜோம் பண்ணும்போது இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அதெல்லாம் விட்டுருங்க. என் குடும்பத்தில் என் புருஷன் கனி கொடுக்கணும்னு ஜோம் பண்ணுங்க, என் பிள்ளைங்க கனி கொடுக்கணும்னு ஜோம் பண்ணுங்க. அதுதான் பின்னால போய் நிற்கும். நான் இன்ஜினியர் தான், நான் வந்து எனக்கு ஒண்ணுமே கிடையாது, குப்பை தான்.
ஆண்டவர் பவுல் சொல்றான், நான் படிச்சது எல்லாம் கமாலியல் பாதத்தில் உட்கார்ந்து படிச்சது எல்லாம் குப்பை. என் பிள்ளைக்கு கனி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க, டெய்லி ஜெபம் பண்ணுங்க. என் புருஷன் கனி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. நீங்க என் மனைவி கனி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைக்கு கனி கொடுக்கணும்னு ஜெபம் பண்ணுங்க. அதுதான் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஜெபம். பரிசுத்தமா வாழணும்னு ஜெபம் பண்ணுங்க. பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்ம பார்க்க போற செய்தி, ஆண்டவருடைய அழைப்பை பெறாம ஆண்டவருக்காக சாதித்த கொஞ்சம் பேர் பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே நம்ம சொல்றது என்னன்னா, எபிரேயர் 5:4 சொல்லு, மேலும் ஆரோனை போல தேவனால் அழைக்கப்பட்டாலொழிய ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு வந்து ஆண்டவர் கூப்பிடுவாரா? ஒரு வாலிபன் சொல்றான், ஆண்டவர் என்னை பேதுருவை கூப்பிட்ட மாதிரி கூப்பிடட்டும். பேதுருவை போய் வலையில போய் கூப்பிட்டாரு, மத்தேயு போய் ஆபீஸ்ல போய் கூப்பிட்டாரு, அதே மாதிரி என்னை கூப்பிடட்டும். அப்ப நான் சொன்னேன், கூப்பிடவும் மாட்டாரு, நீ அப்படியே இரு. முதலாவது பார்ப்போம், ஸ்தேவான் பார்ப்போம். பாருங்க, ஸ்தேவான் எதுக்காக செலக்ட் பண்ணப்பட்டான்? எதுக்காக? பிரிச்சு கொடுக்கறதுக்குல்ல, பகிர்ந்து கொடுக்கறதுக்கு இல்லையா? சில பேர் சொன்னாங்க எங்க பங்கு வரல அப்படின்னு சொன்னாங்கல்ல. சில பேர் என்ன சொன்னாங்க, கிரேக்க விதவைகள் சொன்னாங்க எங்க பங்கு வரல அப்படின்னு. அவங்க சொன்ன, பேதுரு சொன்னாரு, நாங்க இந்த பஞ்சாயத்துக்குலாம் வரமாட்டோம், உங்களில் 7 பேர் பரிசுத்தாவி நிறைஞ்சவனை எடுத்துக்கோங்க, எங்களுடைய வேலையோ நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேத வசனத்தை போதிப்பதிலுமே அன்றி மற்ற ஒன்று வேலைக்கு வரமாட்டோம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண 7 பேர்ல ஒருத்தன் தான் ஸ்தேவான். நல்லா கவனிங்க, அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று பகிர்ந்து கொடுக்கறது தான். உங்க வேலை டீச்சரு, உங்க வேலை இன்ஜினியரு, உங்க வேலை டாக்டரு. உங்களுக்கு உத்தியோகம் என்னன்னா, நம்ம வயக்காட்டில் ஏதாவது வேலை செஞ்சு உத்தியோகம். உங்க வேலை உப்பளத்துல வேலை பார்க்கறது, உங்க வேலை கடையில வேலை பார்க்கறது. அவ்வளவுதான் என் வேலை. ஸ்தேவானோட வேலை அதுதான். ஆனா ஸ்தேவான் என்ன பண்ண பாருங்க, வாசிங்க அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. ஸ்தேவானையும் தெரிந்து கொண்டு இவ்வளவு பேர் தெரிந்தாச்சா? இப்ப ஸ்தேவான் என்ன பண்றாருன்னு சொல்லி 8ஆம் வசனத்துல வாசிங்க. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்த. நல்ல கவனிங்க, எங்க ஸ்தேவான் இடத்துல நீங்க இருந்திருந்த, நான் இருந்திருந்த என்ன பண்ணிருப்பேன்னா, நானும் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நானும் உன்னை மாதிரி பிரசங்கத்துக்கு வருவேன், இந்த பொழப்புக்கு ஏன் என்னை விட்டுட்டுன்னு சொல்லி என்ன கோவப்பட்டிருப்பேன் நான். ஆனா ஸ்தேவன் கோவப்படவே இல்லை. என்னன்னா, நல்ல கவனிங்க, தேவன் மேல ஒரு அன்பு இருந்துச்சுன்னா, nothing in this world will be able to control you. உன்னை எந்த சக்தியும் தடுக்க முடியாது. ஆண்டவருக்காக மரிக்க, ஆண்டவருக்காக வேலை செய்யறதுக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தேவானை யாரும் தடுக்க முடியலையே. எந்த ஒரு ஆபீஸ்க்கு அவனை உட்கார வைக்க முடியலையே. அவனை கொண்டு அவன் சொல்றான், அபிஷேகம் நிறைந்தவனாய் அற்புதங்கள் அடையாளம் செஞ்சு வந்தானே. நீ வேலை பார்க்கிற இடத்துல நீ அற்புதம் செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னது? இங்க பாஸ்டர் தான் செய்யணும்னு யார் சொன்னது? நீ படிக்கிற இடத்துல அபிஷேகத்தோட வேலை செய்யணும்னு யார் சொன்னது? செய்யக்கூடாதுன்னு யார் சொன்னது? உன் கையில கை வச்சா பிசாசு ஓடக்கூடாதுன்னு யார் சொன்னது? எத்தனை வருஷமா இந்த நிலைமையில இருப்போம் நம்ம? எத்தனை வருஷமா இந்த நிலைமையில இருப்போம் நம்ம? எத்தனை வருஷமா சங்கீதம் 23, 95, 119 படிச்சுட்டு இருப்போம் நம்ம? ஸ்தேவானால கண்ட்ரோலே பண்ண முடியல பேதுருவால. எந்த ஆணையும் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது. தேவ அன்பு நிறைந்த ஆண்டவருக்கு ஏதாவது பண்ணணும் சொல்லி விசுவாசத்திலும் அபிஷேகத்திலும் நிறைந்தவனாகி அற்புதங்களும் அடையாளங்களும் செய்து வந்தான். ஹல்லேலூயா சொல்லுங்க. அழைப்பு பெறலையா? அங்க ஒரு சொப்பனத்திலையும் பேசல ஆண்டவர். சொப்பனத்துல பேசவே மாட்டாரு. சபையில பேசினதே போதும். இந்த சபையில கேட்கிற செய்தியை கேட்டு நீ உள்ள வந்து செஞ்சாலே போதும். எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? நம்ம எத்தனை பிரசங்கத்தை நம்ம கேட்டிருக்கிறோம்? எத்தனை தடவை பைபிள் வாசித்திருக்கோம்? ஏன் இன்னும் எழும்பி ஸ்தேவான் மாதிரி வர முடியல? அழைப்பு பெறாமல் ஆண்டவருக்காக சாதித்தவர்கள். ஒரு ஸ்தேவான் வேணும் இந்த சாயர்புரத்துக்கு. அந்த ஸ்தேவான் நீயா இருக்க முடியுமா? உன்னை பார்த்தா கேட்கிறேன், அந்த ஸ்தேவான் நீயா இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஸ்தேவான் வேணுயா.
9ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லிபத்தினர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் பட்டணத்தாரிலும் எங்கெங்கிருந்துலாம் வந்து ஸ்தேவான்ட்ட பேசுறாங்க பாருங்க. உன்கிட்ட வந்து பேசியிருக்காங்களா யாராவது? சாயர்புரத்துல இருந்து யாராவது பேசியிருக்காங்களா உன்கிட்ட? எத்தனை வருஷமா சாயர்புரத்துல கிறிஸ்தவன் சொல்லி மாறுதட்டி அலைஞ்சிட்டு இருக்கோம் நம்ம. ஒரு ஸ்தேவானால கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. அபிஷேகம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரை நீ நேசிச்சனா உன்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது. நேசிக்கிறோம் நேசிக்கிறோம் பாட்டு பாடுறமே, சிலுவையை பார்த்த பிறகும் நேசிக்க முடியாது அவரை. கடைசியில ஆண்டவர் சொன்னாரா? என்ன பேதுரு ஜெபிச்சாதான் அவன் ஜெபத்தை கேட்பேன் சேவாண்ட சொன்னாரா? சேவாண்ட சொல்லலையே. கல்லெறிஞ்சாங்க. கல்லெறியும் போது என் ஆண்டவர் சிங்காசனத்தில் எழும்பி நின்று அவனை வரவேற்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நீ ஆண்டவருக்காக எரிந்து பிரகாசி, என் ராஜா எழும்பி நின்று உன்னை வரவேற்பார். அல்லேலூயா. என் ராஜா சொல்லலையே உனக்கு நான் அதிக பிரசங்கித்தனமா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவே இல்லையே. வா, வட்டத்தொட்டு வெளியே வா. அதான் ஆண்டவர் கேட்கிறார். வா வெளியே, தேவை நிறைய இருக்குது. வா வெளியே, வா வெளியே, உன் வட்டத்தை விட்டு வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வா, உன் வேலையை விட்டு வெளியே வா. ஸ்தேவான் ஃபர்ஸ்ட் ரத்த சாட்சிங்க. he was not called for that. ஆண்டவர் அவனை அதுக்கு அழைக்கலையே. பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்பட்டவன், பகிர்ந்து கொடுக்க அழைக்கப்பட்டவன். பேதுருவோட இதெல்லாம் அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. எந்த சக்தியும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. உனக்குள்ள தேவ அன்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா என்னை எடுத்து உபயோகப்படுத்துங்கப்பான்னு சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகம் வாங்குங்க, அபிஷேகம் வாங்குங்க. மத்தேயு 28க்கும் அப்போஸ்தலர் 1க்கும் 5க்கும் என்ன வித்தியாசங்க? அவங்க தரித்திருந்து எங்கேயும் போகாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். லூக்கா 24:43 படிச்சு பாருங்க. பிறகு போய் ஆண்டவர் சொன்னார், எங்கேயும் ஊழியத்துக்கெல்லாம் போகாத, உட்கார்ந்து ஏன்ட்டு அபிஷேகத்தை வாங்கு, வாங்கு, வாங்குங்க, அடையாளங்களை வாங்குங்க, அதிக நேரம் செலவிடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவருக்கு ஒரு ஸ்தேவான் வேணும். அல்லேலூயா. சாயர்புரத்தை இயேசு பக்கம் கொண்டு வரக்கு ஒரு ஸ்தேவான் வேணும். யாருக்குமே உங்ககிட்ட பேசவே முடியாதுங்க. ஆண்டவர் ஞானத்தினால் நிரப்புவார். ஸ்தேவானோட யாரும் தர்க்கிக்க முடியல. அவன் ஞானத்துல நிறைஞ்சவனா இருந்தான். அல்லேலூயா. பாருங்க, அடுத்தது பாருங்க, ஒண்ணு பார்க்கலாம். பினேகாஸ்னு எல்லாத்துக்குமே தெரியும். என்னாகமம் 25 எடுத்துக்குவோம். இஸ்ரவேல் சித்தீம்ல தங்கி இருக்கும் போது ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ண தொடங்கினாங்க. மோவாபியர் இஸ்ரவேல் ஜனங்களை தேவர்களுக்கு இட்ட பலிகளை ஒண்ணும்படி பண்ணாங்க. எல்லாம் அந்த மோவாபுடைய தேவர்களை பணிந்து கொள்றாங்க. கர்த்தர் கோவப்பட்டு அந்த மாதிரி செஞ்சவங்களை கொல்ல சொல்றாரு. அப்ப 6ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில் நல்லா கவனிங்க. மோசே ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மோசே அழுகிறாங்க. அழுகிற ஒரு தலைவன் வேணும். மோசே ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் என் ஜனங்கள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி, என் ஆண்டவர் அருவருக்கிற காரியங்கள் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அழுகிறாயா? மோசே கூட தலைவர்கள் இருக்காங்க, அவங்களும் அழுகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட இன்னையிலிருந்து அழுங்க. சரியா? இன்னையிலிருந்து சாயர்புரத்துக்காக அழுவீங்களா? ஏமா நீங்க தான் நல்லா அழணும். தாய்மாரலாம் புசுக்கு புசுக்குன்னு கண்ணீர் வந்துடும். சாயர்புரத்துக்காக அழுங்க. அழுவீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மரியாள், ஒரு தாய், ஒரு இயேசுடைய பாதத்தை பிடிச்சி அழுதாளே, அழுதாளேம்மா. தன்னுடைய கண்ணீர்னால காலை கழுவினாலே, ஒரு காலை கழுவுறதுக்கு ஒரு மக்கு தண்ணி வேணும். அது இயேசு எல்லாம் ஷூ போட்டுட்டு அலைஞ்சிருக்க மாட்டார். சாதாரண கால். அழுங்க.
மோசே அழுதுட்டு நிற்கிறான். அப்போ இஸ்ரவேல் புத்திரர் ஒருத்தன் என்ன பண்றான், என்ன தைரியம் இருக்கும், என்ன தெனாவட்டு இருக்கும். ஒரு மீதியான ஸ்திரீயை எல்லாருக்கும் முன்னால கூட்டிட்டு போறான். அடுத்த வசனம் வாசிங்க. நல்ல கவனிங்க. இங்க இந்த பினெகாஸ் ஆசாரிய குடும்பத்தை சேர்ந்தவன். பைபிள் தூக்குற கையுங்க, பைபிள் தூக்க வேண்டிய கை. என் வேலை பைபிள் தூக்குறதா, என் வேலை ஆராதனை நடத்துறதா, அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. என் வேலை சர்ச்சில் திறந்து விடுறதா, சர்ச்சை பெருக்கிறதா, அதோட என் வேலை முடிஞ்சிருச்சு. என் வேலை டீச்சர் தான், டீச்சரோட வேலை முடிஞ்சிருச்சு. இல்லை. ஆனா இங்க ஒரு மனுஷன் ஒரு பக்கம் மோசேயும் மூப்பர்களும் அழுது கொண்டு நிற்கிறாங்க. ஒரு இஸ்ரவேல் வாலிபன் மீதியான ஸ்திரியை கொண்டுட்டு வேசித்தனம் பண்றதுக்கு ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இங்க பினெகாசால தாங்க முடியலையா? என் தேவனுக்கு விரோதமாக, பரிசுத்த தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய என்ன துணிகளோ இருக்கும். அவனுக்கு கோபம் வந்துச்சு. யாரும் சொல்லல, மோசே போய் சொல்லல, போய் குத்துன்னு சொல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்ல மாட்டாரு. உனக்கு இதுல சொப்பனத்துல பேச மாட்டாரு. ஒரு பினெகாஸ் ஆண்டவர்கிட்ட அழணும். ஆண்டவரே, இந்த சாயர்புரத்துல உமக்கு பிரியமில்லாத காரியம் எவ்வளவு நடக்குதுயா. கோபம் வரணும். பேசித்தனம், விபச்சாரம், குடி, கொலை எல்லாம் நடக்குது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் ஆண்டவரே, why Lord? எப்படி இருந்த ஒரு சாயர்புரம், எப்படி இருந்த ஒரு தூத்துக்குடி மாவட்டம், எப்படி இருந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டம், எப்படி இருந்த தென் மாவட்டங்கள் எப்படி பாழாய் கிடக்குதே. மோசே சொல்லலையா அவன்கிட்ட குத்துன்னு? ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கான். இவனுக்குள்ள ஒரு வைராக்கியம், என் ராஜாவுக்கு முன்பாக எவ்வளவு துணிகரம் கொண்டது, என்ன தைரியம் இருக்கும். ஒரு பக்கம் மூப்பர்கள் அழுகிறாங்களே, ஆண்டவருக்கு வருத்தப்படுவாரே, ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் துக்கப்படுவாரே. உன் வீட்டுல பாவம் இருந்துச்சுன்னா துக்கப்படணும்யா. உன் வீட்டுல ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம் யாராவது பண்ணாங்கன்னா துக்கப்படணும். டிவி சீரியல் ஓடிச்சுன்னா துக்கப்படணும். வேண்டாத காரியங்கள் நடந்துச்சுன்னா துக்கப்படணும். எடுத்தான் ஈட்டிய நேரா போய் 2 பேரையும் உருவ குத்துறான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சாயர்புரத்தை மீட்கிறதுக்கு, ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு பினெகாஸ் வேணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா கோவப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன்ப்பா. சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா கோவப்பட்டுறாதீங்க, சாயர்புரம் மேல கோவப்பட்டுறாதீங்க, தூத்துக்குடி மேல கோவப்பட்டுறாதீங்க, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன்ப்பா, நான் நடக்காதபடி பார்த்துக்கிறேன். இங்க பிடிக்காத காரியம், உங்களுக்கு பிடிக்காத காரியம் என் குடும்பத்தில் நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுப்பு. உங்களுக்கு பிடிக்காத காரியம் என் வேலை பார்க்குற இடத்துல நடக்காதபடி நான் பார்த்துக்கிறேன், நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஒரு பினெகாஸ் குத்துனா வாதை நின்று போயிட்டு, வாதை நின்று போயிட்டு. பினெகாஸ்ல ஆண்டவர்கிட்ட பேசலையா? பினெகாஸ் பைபிள் கையில பைபிள் கிடையாது. பினெகாஸ் இந்த மாதிரி சர்ச்சுக்கெல்லாம் வரல, போயிட்டு இருக்காங்க, நடந்து போயிட்டு இருக்காங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அழைப்புக்காக வெயிட் பண்ணாதையா, அழைப்புக்காக வெயிட் பண்ணாத. ஆண்டவருடைய கோபம் நம்ம தேசத்துல பற்றி எரிஞ்சிடும். ஆண்டவருடைய கோபம் நம்ம சாயர்புரத்துல, ஆண்டவருடைய கோபத்துக்கு முன்னால் நிற்க முடியுமா? முடியவே முடியாது. பஸ்பமா போயிடுவோம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா எனக்குள்ள அந்த வைராக்கியத்தை கொடுங்க. ஹல்லேலூயா. மோசேட்ட சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னாரு. ஆனா வைராக்கியமா ஆண்டவருக்கு விரோதமா செஞ்ச பாவம் செஞ்சவங்களை கொலை பண்ணான். ஆண்டவர் அந்த பினெகாஸ் சந்ததியை ஆசீர்வதிச்சார். நம்ம சந்ததியை ஆசீர்வதிக்கணும்னு பிள்ளைகளுக்கெல்லாம் என்ன குட்டி கரணம் போட்டு வீடு கட்டிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு வீடு, இவளுக்கு ஒரு வீடு, அங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடு. ஒரே ஒரு வைராக்கியம், ஆண்டவர் சந்ததி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க படுத்துக்கட, வைராக்கியம் கொண்டு படுத்துக்கட, கதர் இங்க ஆண்டவரும் சந்ததி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. குடிகாரனுக்காக ஜோமன்னு சொல்றாங்களே, போய் போய் கதர், அங்க போய் கதர், ஆண்டவரும் சந்ததி ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரே ஒரு பினெகாஸ், ஆண்டவருடைய கோபத்தை குறைக்கிறதற்கு ஒரு பினெகாஸ். நான் பொம்பளை பிள்ளை, நான்லாம் ரொம்ப சாஃப்ட் அப்படிலாம் சொல்லாத.
எடு பட்டயத்தை. ஆண்டவருக்காக வைராக்கியம் பாராட்டு. ஆண்டவருடைய கோபத்தை தணிக்கிறதுக்கு ஒரு ஃபினேகாஸ். அல்லையோ சொல்லுங்க. சாதாரணமாக வாழ்ந்தது போதும், சாதாரணமாக சர்ச்சுக்கு வந்தது போதும். இனி கையில் இருக்க பட்டயத்தை எடுங்க. ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினால நீங்கள் எதை கட்டுவீங்களோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த அதிகாரத்தை வச்சு சுற்றி அலையிற எல்லா தற்கொலை ஆவியை கட்டுங்க, கொலவெறி ஆவியை கட்டுங்க. டாஸ்மாக் மூடணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, குடிவெறியின் ஆவியை கட்டுங்க, டாஸ்மாக் மூடிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த கடைக்கு ஆள் நிறைய வந்துச்சுன்னா அந்த கடைக்கு போகுமா? இங்கே கிடைக்காதது அங்கே கிடைக்கும், அங்கே கிடைக்காது. ஆனால் அங்கே கிடைக்காது இங்கே கிடைக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. டாஸ்மாக்ல கிடைக்காது இங்கே கிடைக்கும்ல. ஆமென் சொல்லுங்க. ஸோ இங்கே கிடைச்சிச்சுன்னா எல்லாம் வந்துட்டானா அங்கே மூடிடுவாங்கல்ல. டாஸ்மாக் மூடணும்னு ஜெபம் பண்ணாதீங்க, குடிவெறி நாவியை கட்டி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஒரு சபையில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். அடுத்தது பாருங்க, மூணாவது அரிமத்தியனாகிய யோசேப்பு. பாஸ்டர் முடிக்கணுமா பாஸ்டர்? கொஞ்சம் சரி. மார்க்கு 15:42 வாசிங்க. மார்க் 15:42. வாலிப பிள்ளைங்களாம் வாஸ்த மாதிரியே தெரியலையே. அச்சா சூப்பர். வாசி. ஓய்வு நாளுக்கு முந்தின நாள் ஆயத்த நாளாக இருந்தபடியால் சாயங்காலமான போது கனன் பொருந்தி ஆலோசனைக்காரனும் அரிமத்திய ஊரானும் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்தவனுமாகிய நல்லா கவனிங்கப்பா. இயேசு அங்க இயேசு தொங்குறாருங்க. இயேசு அனாதையா தொங்குறாரு. கவனிங்க, அங்க இயேசு அனாதையா தொங்குறாரு. இங்க இருந்து என்ன நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஒருத்தனுக்கு தான் அவரை அடக்கம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. யாருமே தூதன் போய் சொல்லலைங்க. யோசேப்புக்கு சொன்னார்ல, மரியாளோட புருஷனுக்கு யோசேப்பு சொன்னார்ல, நீ ஒன்று குழந்தைய பெறுவ, அந்த குழந்தைய இது பண்ணு, அங்க போ இங்க போன்னு தூதன் பேசிட்டே இருந்தார்ல. இங்க வந்து ஆண்டவர் தொங்குறார். இங்க தூரத்துல இருந்து ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யம் வர காத்திருந்த ஒருவன் இருந்தான். அவன் ஐஸ்வர்யானுங்க. ஆனா அவன் பப்ளிக்ல சொல்லல, இயேசு பின்பற்றல. அவன் பின்னால பின்பற்றி இருக்கான், யாருக்குமே வெளியே தெரியாது. ரகசியமா ஆண்டவரை பின்பற்றிட்டு இருக்கிறான். ஆனா டைம் வந்துருச்சு பிரியமானவர்கள், அவனால் அடக்க முடியல, அவனால் அடக்க முடியல. இனிமேலும் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹைட் மை ஐடென்டிட்டி. என்னுடைய நிலைமையை நான் இன்னும் ஒளிச்சு வைக்க என்னால முடியல. அனாதையா தொங்குறார். அவர் அனாதை கிடையாது, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் அனாதை கிடையாது, அவர் எங்களை ரட்சிக்க வந்த மேசியா. என்னால தாங்க முடியாது. நேரா போடுறான் பிலாத்துட்ட நேரா போறான். எனக்கு அந்த உடம்பு வேணும். அவர் அனாதை கிடையாது. அவருக்கு ஒரு கனமான ஒரு அடக்க ஆராதனை நான் நடத்தணும், கனமான ஒரு அடக்க ஆராதனை நடத்தணும். யாருமே ஒரு காலம் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறை என் வீட்டில் இருக்குது, அது அவரை வைக்கணும். நான் அழைக்கப்படாம ஆண்டவருக்காக சாதித்தவர்கள். சொப்பனத்துல எல்லாம் பேச வெயிட் பண்ணாதீங்கயா, சான்ஸ் மிஸ் ஆயிரும், சான்ஸ் மிஸ் ஆயிரும். உன்கிட்ட கல்லறை இருக்கு, உன்கிட்ட பொருள் இருக்கு, ஆண்டவருக்கு தேவையான பொருள் இருக்கு, சான்ஸ் மிஸ் ஆயிரும். அவன் சொன்னான், அவர் அனாதை கிடையாது, யாருமே இல்லைன்னு நினைக்காதீங்க, நான் இருக்கேன்னு சொன்னான். யாருமே இல்லைன்னு நினைக்காதரா, நான் இருக்கேன்டா, அவருக்கு நான் இருக்கேன். ஆண்டோட சொல்லுங்கப்பா, நான் இருக்கேன்ப்பா, நீங்க அனாதை கிடையாது, நீங்க தனியா இல்லையா, நான் இருக்கேயா, என் குடும்பம் இருக்குயா, எனக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்கயா, 4 பிள்ளைங்க இருக்காங்கயா, என் மனைவி இருக்காயா, நாங்க இருக்கோம், நீங்க அனாதை கிடையாதுயா. அல்லேலூயா. வலிக்க வலிக்க தொங்குறாரு. பிதாவே என் ஆவியை கொடுக்குறேன்னு கொடுத்தாரு, கொடுத்துட்டு போதும் உடல் தொங்குது. அவனால தாங்க முடியல, அவனால் தாங்க முடியல, இனி அவனால் இருக்க முடியல. தேவ அன்பு உன்னை நெருக்குச்சுன்னா உன் வீட்டில் உன்னால் இருக்க முடியாது. தேவ அன்பு உன்னை நெருக்குச்சுன்னா உன்னால் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ராஜா நீங்க அனாதை இல்லையா, சொல்லுங்க, நான் இருக்கேன், நான் இருக்கேன்ப்பா, என் குடும்பம் இருக்குடா, எனக்கு என்ன இருக்குதோ எடுத்துக்கோங்கப்பா, உங்களுக்கு கனமான ஒரு அடக்க ஆராதனை கொடுப்பேன். யோசேப்பு
நேராக வாங்கினா நல்ல ஒரு கனமான ஒரு அடக்க ஆராதனை நடத்தினான். அதோட போயிட்டான். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, ஒரே ஒரு வாய்ப்பு, நான் நிறைய வாய்ப்பை மிஸ் பண்ணியிருப்பேன்ப்பா, எனக்கு இன்னும் வர்ற நாட்களில் வாய்ப்பு கொடுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம தெய்வம் மற்ற தெய்வம் மாதிரிலாம் கிடையாதுங்க. இங்கே ஈட்டியை குத்திட்டு அங்கே குத்திட்டு அதெல்லாம் கிடையாதுங்க. நம்மகிட்ட ஒன்றே ஒன்று தான் சொல்கிறாரு, என் பிள்ளை, என் மகனே, என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு, என்கிட்ட பேசு. எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட போகும்போது ஆண்டவர்கிட்ட பேசுங்கப்பா, நல்லா இருக்கீங்களாப்பா, இன்னும் கவலையாக இருக்கீங்களா? சிங்காசனத்தில் உட்காந்துட்டு பரிசுத்தர் பரிசுத்தர்னு பாட்டு பாடிட்டு இருக்காங்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? என் வீட்டை குறித்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா? என் வாழ்க்கை குறித்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குதா? இன்னும் நான் துக்கப்படுத்திட்டு இருக்கேனா? இன்னும் நான் உங்களை சிலுவையில் அரைஞ்சிட்டு இருக்கேனா? ஆண்டவரே, அழாதீங்கப்பா, அழாதீங்க. என்னை மாற்றிக்கிறேன், நான் என்னை மாற்றிக்கிறேன். எந்த வித ஆண்டவரே, என்னை மாற்றிக்கிறேன், நான் உங்கள் கூட வர்றேன்ப்பா. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது நெகேமியா. ஒருத்தர் நமக்கு தெரியும். இந்த நெகேமியா யார்? நெகேமியா யார்? பானபாத்திரக்காரன், ராஜாவோட அரண்மனையில் இருக்கிறவன். ஆனால் அவன் இருதயம்லாம் அங்கே இருந்துச்சு. சகோதரன்ட்ட கேட்டான், நம்ம தேசம் எப்படி இருக்குது? எப்படி இருந்த தேசம், எப்படி இருந்த தேசம், எப்படி மகிமையோடு இருந்த தேசம், ராஜாக்கள் வல வந்த தேசம், ஜனங்கள் சந்தோஷமாக குடியிருந்த தேசம், பாதுகாப்பாக இருந்த தேசம். அந்த தேசம் சீர்குலைந்து கிடக்குது. வயல்வெளியாக இருந்த தேசம் வனாந்திரமாக கிடக்குது. அவனால் இருக்க முடியல. அவன் அழுகிறான், உபவாசம் இருக்கிறாயா, உபவாசம் இருக்கிறாயா. அவன்கிட்ட ஆண்டவர் சொப்பனத்தில் பேசலையா? சொப்பனத்தில் பேசலை. பாழா கிடக்குதே சாயர்புரம், பாழா கிடக்குதே சாயர்புரம், இன்னும் ஆண்டவருக்கு சொந்தமாகலையே, இன்னும் இங்கிருந்து நரகத்துக்கு ஆத்தமா போறாங்களே, பாழாய் கிடக்குதே. உன்னால தூங்க முடியாதியா? உன்னால தூங்க முடியாது. உன்னால சாப்பிட முடியாதியா? உன்னால சாப்பிட முடியாது. என் தேவனுடைய இருதய துடிப்பை தெரிஞ்சன்னா உன்னால சும்மா இருக்கவே முடியாது. நெகேமியாவால சும்மா இருக்கவே முடியல. அடுத்த நாள் ராஜாட்ட போறான். என்ன துக்கமா இருக்கிற? என்ன உன்னோட முக துக்கமா இருக்குது? இது மன துக்கம் இல்லை, மன துக்கம் தான், சரீர துக்கம் கிடையாது, சரீர பலவீனம் கிடையாது. கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்கய்யா. உங்க கூட வேலை பார்க்குறவன் என்னைக்காவது கண்டுபிடிச்சிருக்கானா ஏன்பா அழுகிறேன்னு, ஏன்பா துக்கமா இருக்குன்னு, சாயர்புரத்துக்காக ஏன் அழுகிறேன்னு கண்டுபிடிச்சிருக்கானா? பேட்ரிக் ஜாஷுவான்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு மெட்ராஸில் ஒரு வீட்டில் குடியிருந்தார். டெய்லி காலையில் முழங்கால் போட்டு அழுதுகிட்டே இருப்பார். அவர் வீட்டில், கீழே வீட்டில், இன்னும் மாடி வீட்டில் குடியிருந்த ஒருத்தர் எல்ஐசியில் வேலை பார்த்தார். ஜன்னலை வழியாக அதை கிராஸ் பண்ணி ஆஃபீஸுக்கு போகும்போது இந்த மனுஷன் காலையில் அழுதுகிட்டே இருப்பார். காலையில் டெய்லி அழுதுகிட்டே இருப்பார். இந்த ஆளுக்கு புரியல ஏன் அழுகிறாரு அப்படின்னு. சில நேரம் புரியாது ஏன் அழுகிறாங்கன்ட்டு, நிறைய நேரம் புரியாது. மோசே நோவா அந்த கீழ் தட்டு வைக்கும்போது யாருக்குமே புரியல, சைடில் வைக்கும்போது யாருக்குமே புரியல, புரியவே புரியாது. அடுத்த தட்டு வைக்கும்போது புரியவே புரியாது. நாளொன்று வரும் பிரியமானவர்களே, மேலே தட்டு வச்சுட்டு சாவி எடுத்துட்டு ஆண்டவர் போயிடுவார். மேலே தட்டு வச்சுட்டு ஆண்டவர் போயிடுவார். அப்போ ஒன்றுமே தட்டினா நடக்கவே நடக்காது. ஆண்டவரே, நான் இந்த கோயிலில் தான் இருந்தேன், இந்த சைடில் பலகை நான் தான் என் வீட்டிலேருந்து வெட்டி கொடுத்தேன், இந்த ஆலயத்தை நான் தான் கட்டினேன், வெளியில் கேளியே, உள்ள போலையே, உள்ள போலையே. பயங்கரமாக இருக்கும் பிரியமானவர்களே. டெய்லி அழுதர் பார்த்தாரு. ஒரு நாள் நேராக வந்து கேட்டார், ஐயா ஏன் அழுகிறீங்க அப்படின்னு. பேட்ரிக் ஜாஷுவா சொன்னார், என் தேசம் அழியும் போது நான் எப்படி அழாமல் இருக்க முடியும்? ஆண்டவர் அவர்கிட்ட பேசினார். எல்ஐசி வேலையை ராஜினாமா பண்ணிட்டு மிஷினரியா வட இந்தியாவுக்கு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேசம் பாழாகி கிடக்குது, சுவர்கள்லாம் இடிந்து கிடக்குது, எல்லாம் தீ வச்சிருக்கானுங்க. அழுகிறான். ராஜாட்ட கேட்குறான். ராஜா கேட்குறாரு, ஏன்டா கவலையா இருக்க, ஏன்டா கவலையா இருக்க? ஐயா, என் தேசம் பாழாகி கிடக்கும்போது நான் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? என் தேசம் கொலைஞ்சிருக்கும் போது, என் தேசத்தில் உள்ள வாலிபர்கள்லாம் குடிபோதையில் அடிமையா இருக்கும்போது நான் எப்படியா சந்தோஷமா இருக்க முடியும்? ராஜா கேட்டார், என்ன வேணும்னு கேட்டார்.
என்ன வேணும்னு கேட்டார். எனக்கு அந்த செவுரை கட்டணும், எனக்கு அவரை செவுரை கட்டணும். என்ன வேணும்? லீவ் வேணும். போ, லீவ்ல நேராக போனா ஒரு ஜனக்கூட்டத்தை ஏற்படுத்தினான். ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினா. பிரியமானவர்களே, ஆண்டவருக்காக நீ வரும் பொழுது உன் கூட வேலை செய்யறதுக்கு ஆளை கொடுப்பார் ஆண்டவர். அல்லேலூயா. சாயர்புரத்தை கெட்டுறதுக்கு ஒரு கூட்டத்தை ஆண்டவர் உன் கூட சேர்ந்து வேலை செய்ய வைப்பார். அல்லேலூயா. அவன் ஒன்றும் சொல்லலை, உன் வீட்டுக்கு ஏத்தாப்புல உடஞ்சிருக்க பாகத்தை மட்டும் கெட்டு, உன் தெருவை மட்டும் நீ கெட்டுமா. உன் தெருவை நீ கட்டியா, சாயர்புரம் கெட்டப்படும். அல்லேலூயா. உன் தெருவில் உள்ள மக்கள் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு ஆண்டவர்கிட்ட அழு, பேர் எழுதி வச்சு அழு, கை வச்சு ஜோம் பண்ணி அழு, ராத்திரி பகலா அழு, உபவாசம் இருந்து அழு. உன் வீட்டுக்கு எதிராக இருக்கிற மதில், விழுந்து கிடக்கிற மதிலை கட்டி அழு. அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் கட்டினாங்கன்னா, ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் அவங்க வீட்டுக்கு முன்னால் மதுல கட்டினாங்கன்னா சாயர்புரம் கட்டப்படும். அல்லேலூயா. தூத்துக்குடி கட்டப்படும், தமிழ்நாடு கட்டப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் நெகமியாட்ட சொப்பனத்தில் பேசலையா? சொப்பனத்தில் பேசல. He did that was impossible. 52 நாள்ல அந்த சுவரை கட்டி முடிச்சான். சாயர்புரத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போகணும்? நீ இருக்கும்போது சாயர்புரத்தில் ஏன் ஒருத்தர் நரகத்துக்கு போகணும்? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே போதும் ராஜா, போதும், நமக்காக வாழுகிறேன். ஒரே ஒரு வாழ்க்கை, ஒரே ஒரு வாழ்க்கை. இன்னும் நிறைய நீதிமான்களை பற்றி நான் பேசிட்டே போகலாம். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்போம், பிரியமானவர்களே, பகிரங்கமாக இது வரைக்கும் நீங்கள் பேசினது இல்லையா? ஆனால் நான் வர்றேன் ஏன்னு சொல்லுவோம். அல்லேலூயா. தயவுசெய்து உங்கள் பழைய பாவங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க, பழைய காலங்களை நினச்சி வருத்தப்படாதீங்க. அதை விட ஆண்டவர் 2 மடங்கு உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. பழைய பாவங்களை நினைப்பூட்டுறவன் பிசாசு தான் நினைப்பூட்டுவான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இன்னைக்கும் நம்மளை கழுவுற ரத்தம், இன்னைக்கும் நம்மளை புதிதாக்குகிற ரத்தம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை புதிதாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது சாதிக்கணுமாம்மா? ஆண்டவருக்காக எதையா சாதிக்கணுமா ஐயா? ஆண்டவர் சொல்லுமா, இருக்கிற இடத்துல முழங்கால் போடுவோமா?